ட்ரேடர்ஸ் மைண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காகவோ ஏற்புடையதாகவோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம ஒரு பார்கெனிங் ஸ்டாக்ஸ் தான் நம்ம லிஸ்ட் பண்ணோம். ஆமாம், அப்படி லிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் இருந்து எனக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக நான் வரிசையாக இருக்குது. ஒன்று ஒன்றா நான் சர்ச் பண்ணிக்கிட்டே வரேன். அதில் ஹோப்ஃபுல்லாக கொஞ்சமாக பாசிட்டிவான ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்த ஸ்டாக்காக நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இண்டு ஷிஃப்ட் லெபார்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் க்ரீனாகவே இருந்துச்சு. அதனால் நான் அந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம அனலைஸ்க்கு எடுத்துக்கிறோம். இவங்க ஒரு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸ், என்னென்ன மருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இவனோட ஃபினான்ஷியல் பார்த்தோம்னாக்க நல்லா இருக்குது, வேல்யூஷன் ஸ்கோரும் நல்லா இருக்குது. ஆனால் மொமெண்டம் மாத்திரம் பிக் ஆகலை, ஏன்னு தெரியல. அது ஜிக்ஸாக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ரிசல்ட்டு. பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 5.9 இருக்குது, கரண்ட் ரேஷியோ 3 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே கமாண்டபிலிட்டியாக இருக்குது. கரண்ட் லைபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல கமாண்டாக இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் பாருங்கள், அதிரி உதிரியாக பாருங்கள். ஆர்ஓசி 26 எடுத்திருக்கிறான், ஆர்ஓஇ 45 எடுத்திருக்கிறான். டெப்ட் ஆல்மோஸ்ட் இல்லாத கம்பெனியாக இருக்குது. பிஇ பார்த்தோம்னா 2.1 தான் இருக்குது. புக் வேல்யூக்கு 0.7 தான் இருக்குது. இப்படி இருக்குது. ஆனால் எந்த அனாலிசிஸ்ட்டும் யாரும் எதுவும் அனாலிசிஸ்டே கொடுக்கல. இன்னும் இவ்வளவு கம்மியாக இருக்கக்கூடிய இதாக இருக்குது. புக் வேல்யூ காட்டிலும் ஷேர் வேல்யூவே கம்மியாக இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு என்ன தான் பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ கம்மியாச்சுன்னு புரியல. நெட் கேஷ் ஃப்ளோ இந்த தடவை பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கிறான். இதில் அப்டேட் ஆகலை. பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் ரேஷியோவில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் நல்லா தான் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது ரெட் இருக்கான்னு டோட்டல் அசட் இது கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. கொஞ்சோண்டு க்ரோத் ஆகிருக்கு. ஆமாம், டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு க்ரோத் ஆகிருக்கு. டோட்டல் அசட் லெபார்டரிஸ் மார்ச் 2000 டோட்டல் அசட் 1.6 which is growth of மைனஸ். டோட்டல் அசட் மைனஸ் ஆகிருக்கு. டோட்டல் அசட்டில் மைனஸில் இருக்குது. அதான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ டோட்டல் அசட் மைனஸில் போயிருக்கு. இப்போ இவனோட ஆனுவல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெவென்யூ 2017 ரெவென்யூ க்ரீன் கலர்லேயே தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி இருக்கான்னா, நெட் ப்ராஃபிட் அங்கே மைனஸில் போனாலும் ரெட் கலரில் போனாலும் பெரும்பகுதி க்ரீனில் இருக்கானா 5-10 எடுக்கிறாங்க. ரொம்ப பெருசாகவும் சொல்ல முடியாது, சின்னதாகவும் சொல்ல முடியாது. திடீர்னு எடுக்கிறாங்க, திடீர்னு ஏற்றுறாங்க. அதனால இதெல்லாம் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காரக்கூடிய ஸ்டாக்லாம் கிடையாது. பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஸ்டாக் தான் இது. நம்ம போடுற டார்கெட்டையே இவங்க ஏற்றுவாங்களா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நியூட்ரல் ட்ரெண்டில் தான் இருக்குது. எஃப்ஐஏஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஏஎஸ் வச்சுருக்கிறாங்க. டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் 0.31 இருக்குது, மார்ச் மாதத்துக்கு 0.26 தான் இருக்குது. டிஐஎஸ் உள்ளேயே நுழையலை. ப்ரொமோட்டர்ஸ்க்கு பிளட்ஜஸில் இருக்குது. இருக்கிறதுல பாதி பிளட்ஜுக்கு போயிருச்சு. ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு பயங்கர ரிஸ்க்கு தான். இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இதோட இதை நம்ம இபிஎஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நான் ஷீட்டில் போட்டேன். லோ 54 எடுத்துக்கிட்டேன். ஃபேர் வேல்யூ 428 காட்டுது. அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. எல்லாமே பிலோ ட்ரெண்டில் இருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த 400 300 அதெல்லாம் நான் யோசிக்கலை. 160 வந்தால் ஓகே. ஏன்னா அடுத்த இதுக்கு 18 இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 18 இது இபிஎஸ் எஸ்டிமேஷன், அதாவது டிடிஎம் எஸ்டிமேஷன் 18 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே 160. இவங்க சொல்கிற மாதிரி 70 80 எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் 500 ரூபாய்க்கு போயிடுவான். ஸோ இப்போ 160லேருந்து 213 நம்ம மனசில் வச்சுக்குவோம். ஏன்னா இவங்க இந்த ஏரியாக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த இதுக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். ஸோ இப்போ இப்படி பயங்கர ரிஸ்க்கு தான். அதே சமயத்தில்
அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறான், விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற அட்ராக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்க இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சைடு வேஸ்லேயே எத்தனை வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். 2018லேருந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த ரேஞ்சிலேயே ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்பதான் அந்த ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணி மேல கொஞ்சமா எந்திரிச்சிருக்கிறா. அது நிலைச்சு நிப்பானா மாட்டானான்னு தெரியல. நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 160, அப்புறம் 204 டூ 213, அதெல்லாம் உடைச்சான்னா 259 பத்தி யோசிப்போம். இதெல்லாம் வந்ததுன்னா ஓகே, வரலைன்னாக்க சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வந்தா ஓகே அப்படிங்கிறது தான். நண்பர்களே, தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.